பயந்து பயந்து இருக்கக்கூடிய பிஜேபி தானே போடுவான். பிஜேபி போடலைன்னா அதிமுக போடுவான். ஆனால் இவங்க 2 பேருக்கும் நம்மால் தானே இவன் எப்படி சொன்னால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் இல்லையா? இப்படி கொடுக்கலன்னா ஒன்றும் தப்பில்லை, இவன் நமக்கு தான் ஓட்டு போட போகிறான்னு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அந்த நினைப்பை இந்த தேர்தலில் மாற்ற வேண்டும், மாற்றுவார்கள். தமிழ்நாட்டில் 3% பிராமணர்கள் இருக்காங்க. 3 இருக்கா? 3% நாங்கள் சொல்லலைங்க, எல்லா கட்சியிலும் சொல்கிறோம். 5% இருக்காங்க. ஆனால் இதை 3 சொல்லிட்டு குறுக்குறாங்க. அப்படி 3% இருந்தால் 7 எம்எல்ஏ கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். இந்த முறை நம்முடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லணுமா வேண்டாமா? அவர் தான் அதிகமான சீட் தராங்க. ஐயா இந்த பேட்டியை விட்டு நான் வெளியேறேன். தயவு செய்து நீங்கள் கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதனால் இந்தியா ஃபுல்லாக பிராமணர்கள் கட்டமைச்சிருக்கான், அவன் வேலை வாய்ப்பில் இருக்கான், அவன் தான் டிசிஷன் மேக்கர்னு சொல்கிறதெல்லாம் தவறான விஷயம். இருந்தார்கள், செய்தார்கள், இன்றைக்கு யாருமே இல்லை. நீங்கள் சொல்லும்போது அதிகார மையத்தில் குடுமையை ஆட்டும் அளவுக்கு அவங்க இல்லையேங்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் இப்போ நீங்கள் எவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்களா? இன்றைக்கு வேணால் அந்த அங்க அடையாளத்தை மறுத்திருக்கலாம். நீங்கள் குடிமின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதே ஒரு தவறான வார்த்தை. கன்னியாகுமரி இந்த தொகுதியில் நாடார் இருக்காருன்னா நாடாறு சொல்லக்கூடிய சோக்காடு நாடாரை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க. எங்கே ரெட்டியாக இருக்கானோ அங்கே கொண்டு போய் ரெட்டியாக நிற்க வைக்கிறாங்க. எங்கே சிட்டியாக இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் சிட்டியாக நிற்க வைக்கிறாங்க. எங்கே முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்காங்களோ முஸ்லீம் நிற்க வைக்கிறாங்க. எங்கே கிறிஸ்டின் பெரும்பான்மையாக இருக்காங்களோ கிறிஸ்டின் நிற்க வைக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை கூட மயிலாப்பூரில் பாவம் பரிதாபமாக இருக்குது. அவர் மயிலாப்பூரில் அவர் கேட்டார், அவர் பிள்ளை கேட்டார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தெரியாத வித்தவுட்டில் ஏறி இருக்காரு. அவரெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கிலே வச்சுக்காதீங்க, பிராமணன்ற கணக்கிலே வச்சுக்காதீங்க. எஸ்வி சேகரெல்லாம் பிராமண ஓட்டு தானே மயிலாப்பூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமண ஓட்டு தானே, நமக்கு தான் போட்டுருவாங்க. அதனால் தமிழிசை கொண்டு நிப்பாட்டலாம். அங்கே ஒரு பிராமணன் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கிறார்கள். அதை இந்த எலெக்ஷனில் இந்த அதிமுகவுக்கும் இந்த பாரதிய ஜனதாவிற்கும் இந்த பிராமண சமுதாயம் இந்த எலெக்ஷனில் ஒரு தக்க பாடம் புகட்டியே ஆக வேண்டும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. நடைபெற உள்ள தேர்தலில் பிராமணர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை என்று ஒரு குரல் எழுந்துள்ளது. இது பற்றி பேசுவதற்காக சமூக ஆர்வலரும் பல்வேறு இந்து அமைப்புகளின் பிரதிநிதியுமான திரு வலசை ஜெயராமன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இந்த விஷயமா பிராமணர்களில் எல்லா கட்சியும் புறக்கணிச்சுட்டாங்க, சீமான் கட்சியும் விஜய் கட்சியும் மட்டும்தான் கொஞ்சம் கருணை காட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பல இடங்களில் பேசிட்டு வரீங்க. ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஆழ்ந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. சரி, தமிழகத்தில் பாரதியார் சொன்னால் இந்த மனிதர்களில் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் அந்த மாதிரி ஒரு இனமே கிடையாது, எல்லோரும் ஓர்களும் எல்லோரும் ஓரினை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே. ஏன்னா மன்னர்களெல்லாம் இன்றைக்கு மந்திரியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, நாம தான் இன்றைக்கு இன்னொரு 10 நாளைக்கு நாம தான் மன்னர்கள், அப்புறம் ராஜாக்களை தேர்ந்தெடுப்போம். சரி, அப்படி இருக்கும்பொழுது சட்டமன்றம்ன்றது தான் ஒரு மக்களுடைய உள்கிடக்கைய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய இடம். அங்கே என்ன சொல்கிறோமோ அதுதான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கும்மிடிப்பூண்டி டு கன்னியாகுமரி போக வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். இந்த இவருக்கு தான் வேணும், இவருக்கு தான் வேண்டாம், இவருக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, இவர் குறைவாக கொடுத்துட்டாங்கன்ற விஷயமே தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கேலி செய்வதற்கும் கிண்டல் செய்வதற்கும் சினிமா எடுப்பதற்கும் வியாபாரத்தை ப்ரமோட் பண்ணுவதற்கும் இன்றைக்கு மிகப்பெரிய தொலைக்காட்சியில் டெய்லி ஒரு 100 தடவை ஒளிபரப்புகிறாங்க, டிவி விளம்பரம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பிராமணிக்கல் லாங்குவேஜை பிராமணிக்கல் ஸ்பெல் பண்ணுறாங்க. அப்படின்னா உனக்கு வியாபாரத்துக்கு மட்டும் இந்த ஜாதி தேவைப்படுதும் பொழுது அவங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தால் என்ன என்ற ஒரு உள்கிடக்கை தான் இன்றைக்கு வெளிப்படுது. அதை இன்றைக்கு சரியாகவோ தவறாகவோ திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள். நீங்கள் சட்டமன்றத்தை படித்தவர்கள் அல்லது அனுபவமிக்கவர்கள், மக்களின் பிரச்சனைகளை பேசத்தான் சட்டமன்றமே தவிர அது என்ன ஜாதி மன்றம் இல்லையே. சட்டமன்றம் ஜாதி மன்றம் நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. இல்லை, நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறீங்க. எல்லா ரெப்ரசன்டேஷனும் வரதுக்கா சட்டமன்றம்? இல்லை அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 1965 இன்றைய வரைக்கும்
அனைவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. இருந்தது. அந்த பிரதிநிதித்துவம் எப்படின்னா, அவர்களுடைய ஜாதிய மேம்பாடுபடுத்தணும், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்கணும் அப்படின்லாம் அதற்கான ஒரு பிரதிநிதித்துவமா நான் உங்கள்ட்ட கேட்கவும் இல்ல. நீங்க அத என்ன கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எங்கோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஏற்படும் பொழுது நாங்க யார்ட்ட போய் முறையிடுறது? எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டாமா? அதற்காக ஒரு பிரதிநிதித்துவம் கேட்கிற மொழிய எங்கள 1965 இன்னிய வரைக்கும் அரசாங்கத்தில வேலையே குடுக்கல. ம். நாங்க வேலைவாய்ப்பு எங்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறது. சரி. நாங்க போய் போராட்டம் பண்ணல, ரயில மறிக்கல, ரயில்ல கல்லால் அடிக்கல, ஒரு ஈபி ஆபீஸ கொளுத்தல, எதுவுமே செய்யல. அதுக்காக நாங்க அது பல்வேறு விதமான வேலையை தேடிக்கொண்டு உலகளாவிய என்று சென்று விட்டோம். அதற்காக உங்கள்ட்ட நான் பிரதிநிதித்துவம் கேட்கல. இருப்பினும் ஏதோ போன சட்டமன்றத்த குடுக்கல, இந்த சட்டமன்றத்த குடுத்தாங்க, இந்த சட்டமன்றம் குடுத்தா அடுத்த சட்டமன்றத்துல குடுப்பாங்க. அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு என்னுடைய ஜாதிக்கு வேணும்னு இன்னைக்கு வந்து ஜாதிகள் இல்லடி பாப்பா என்று பாரதியார் சொன்னான் என்று மேடைக்கு மேடை முழங்கக்கூடியவர்கள், எங்கள் ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று முழங்குகிறார்களா இல்லையா? நிச்சயமா. அந்த ஒரு தாக்கம் தான் எனக்கு. சரி, எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலம் வரையில். வரை தொடர்ந்து அ பிராமணர்கள் வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதிகமா சொல்றேன். அவங்க தான் உங்களுக்கு சீட் குடுத்துருக்கணும். ஏன் குடுக்கல? இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே அண்டா குண்டா, ஃப்ரிட்ஜு, டிவி, இலவசம், கிரைண்டர், மிக்ஸி, பணம், இடம் எல்லாம் எதிர்பார்க்காத ஓட்டு போடக்கூடிய ஒரு ஜாதி இருக்கு. இந்த ஒரு சினிமால சொல்லுவாங்க, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு சொல்றான் பார்த்தீங்களா? ஆமா. அந்த மாரி இவன் என்ன குடுத்தாலும் சரி, குடுக்கலாம் சரி, கிண்டல் பண்ணா சரி, கிண்டல் பண்ணலாம் சரி, என்ன பண்ணினாலும் இவன் ஓட்டு போடுவான்ற அதிமுகவுக்கும் ஏன் பாரதிய ஜனதாவிற்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. அந்த இந்த எலக்ஷன்ல இத மாத்தியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலைக்கு எங்கள கொண்டாந்து தள்ளிட்டாங்க. சரி, அதிமுக தான் குடுக்கலன்னா, அதிமுக அப்ப என்ன செய்றாங்கன்னா, பிராமணர்கள்லாம் பாஜக பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்துருச்சு. பாஜக ஒரு காலத்துல பிராமணர்கள் கட்சின்னே அடையாளம் காணப்பட்டது. எங்க போனாலும் அங்க என்ன ஜி, வாஜி, பூஜிம்பாங்க. என்ன அப்படித்தானே பேசியிருந்தாங்க. அப்ப பாஜக அந்த காரியத்த செஞ்சிருக்க வேண்டாமா? அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாரி செஞ்சா தப்போ, நம்மள பிராமணிக்கல் கட்சின்னு சொல்லிடுவாங்களோ, இது பிராமண கட்சின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அவனுடைய ஜீவநாடியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்யூனிஸ்ட்ட பத்தி ஒரு சின்ன ஒரு தகவல நான் சொல்லிட்டு, இதற்கு சொல்லு. பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜீவா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாராம். அந்த பொதுக்கூட்டத்தில நல்லா அவங்க எப்போதுமே அவங்க ட்ரெடிஷன் வந்து அந்த பொதுக்கூட்டத்திற்கான செலவ உண்டியல் மூலமாக துண்டு ஏந்தி வசூல் பண்ணிடுவாங்க. வசூல் பண்ணி ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுத்து. அவருக்கு பசிச்சுதான். தொடரே எனக்கு ஒரு டீ வாங்கி குடுன்னு கேட்டாராம். அப்போ அவரு சொன்னாராம், என்ட்டயும் பைசா கம்மியா தான் இருக்கு. இல்லப்பா ஒரே ஒரு டீ மட்டும் போதுப்பா. நான் சென்னை போகணும். பசிக்குது. ஒரு டீ மட்டும் வாங்கி குடுன்னு கேட்டாராம். சரின்னு அவரும் அப்படியே அல்லாடி ஒரு டீய வாங்கி குடுத்துட்டாராம். இவர் அந்த டீய குடிச்சிட்டு தலைமையகத்துல வந்து அந்த பொட்டலத்த அவுத்து வசூல வந்து கட்சிய தலைமையகத்த கட்டிட்டாராம். அப்ப அவர் கூடவே வந்தவர், அவரையும் கூட வந்திருக்கார். அந்த பயணித்து வந்துட்டு சொன்னாராம், "ஏஞ்சி இவ்வளவு தொகை இருக்கிறத இதில எடுத்து நீ சாப்பிட்டு கூடாதுன்னாராம்." இல்லை. அது பொது வாழ்க்கையில் பொதுக்கூட்டத்தில் சம்பாதித்தது. எனவே அதை எடுத்து செலவு பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நீ வாங்கி குடுத்தா வாங்கி குடு. இல்லன்னா நான் பட்னியா கூட வந்துருவேன்னு சொன்னாராம் ஜீவா. அப்படி உயர்ந்த ஒரு கொள்கையை உடைத்தவர்கள் கம்யூனிஸ்ட்காரங்க. பிஜேபி பொறுத்தவரைக்கும் வீட்லேருந்து தயிர் சாதம்னு நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பத்திரிக்கையாளர் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும். ம். தயிர் சாத கட்சின்னு சொல்லுவாங்க. வீட்லேருந்து தயிர் சாதம் கட்டிட்டு தெருவா போய் அடி உத வாங்கிட்டு 172 பேரை பலிதானம் கொடுத்து இன்றைக்கு வளர்த்த கட்சி. அவங்களும் பிராமணனுக்கு சீட்டு குடுத்துட்டா, நம்மள பிராமண கட்சின்னு ஒரே ஒரு சீட்டு குடுத்தா பிராமண கட்சி சொல்லப் போறானா என்ன? இப்ப சீமான சொல்லப் போறாங்களா என்ன? டிவிகே சொல்லப் போறாங்களா என்ன? ஆனா இவன் பயந்து வாழக்கூடியவன். அவனுக்கும் இந்த தேர்தல்ல பிஜேபிக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும்ன்றதுக்காக நாங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனா அது வருத்தமா தான் இருக்குது. அவங்க குடுத்திருக்கணும். கண்டிப்பா குடுத்திருக்கணும். பிஜேபியில ஒரு சீட்ட குடுத்திருக்கணும். இல்ல சித்தாந்த ரீதியாக, இந்துத்துவ ரீதியாக பிராமணர்கள் தான் அவங்களோட ரொம்ப ஒத்து போறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அத ஏத்துட்டு இருக்க வேணாமா? அதான் குடுக்கலையேன்றேன். வருத்தமா இருக்குது. ஏன்னா இவங்க பயப்படுறாங்க. அடுத்தவனுக்கு பயந்து எப்பவும் கட்சி நடத்தவே முடியாது. அந்த கட்சி வளரவே வளராது. அடுத்தவனுக்காக பயப்படவே கூடாது. நீ கலைஞர் இருக்கார், பிராமண எதிர்ப்பு தான் எங்களுக்கு முழு மூச்சுன்னு சொல்லி திமுகல சொல்லுவாங்க. அத அவங்க சித்தாந்தமா கடைபிடிக்கிறாங்க. அது ஒண்ணும் எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அதே மாரி இன்னைக்கு வந்து அதிமுகல வந்து இப்ப யாருக்கு ஓட்டு போடுவோம்? திமுக ஓட்டு போட மாட்டான் பிராமணன் சொல்லிட்டு ஒரு பெரிய முத்திரை குத்திட்டாங்க. திமுக ஓட்டு போட பிராமணர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் பயந்து இருக்கக்கூடிய பிஜேபி தானே போடுவான். பிஜேபி போடலைன்னா அதிமுக போடுவான். ஆனா இவங்க 2 பேருக்கும் நம்மால தானே இவன் எப்படி சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் இல்லையா? விட்டு குடுக்கலைன்னா ஒண்ணும் தப்பில்ல. இவன் நமக்கு தான் ஓட்டு போட போறான்னு இவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அந்த நினைப்பை இந்த தேர்தலில் மாற்ற வேண்டும். மாற்றுவார்கள். சரி, பிராமணருடைய ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல 3% பிராமணர்கள் இருக்காங்க. 3 இருக்கா? 3% நாங்க சொல்லலைங்க. எல்லா கட்சியிலும் சொல்றோம். 5% இருக்காங்க. ஆனா இத 3ன்னு சொல்லிட்டு குறுக்குறாங்க. அப்படி 3% இருந்தால் 7 எம்எல்ஏ கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும்.
234 தொகுதியில் 3% 7 எம்எல்ஏ. அந்த 7 எம்எல்ஏ கொடுத்தாகணும், எல்லா கட்சியிலும் கொடுத்தாகணும். திமுகலும் கொடுக்கணும், அதிமுக கொடுக்கணும், பிஜேபி கொடுக்கணும், ஏன் கம்யூனிஸ்ட் கூட கொடுக்கணும். சரி, ஏன் கொடுக்கலன்னு யோசிச்சிங்களா நீங்க கொஞ்சம்? ஏன் கொடுக்கலன்னா இதான் இதை ஒரு பிராமண வெறுப்பு. இந்த தமிழ்நாட்டில் மும்முடி பூண்டியை தாண்டி இந்த வெறுப்பு அரசியலே கிடையாது. தமிழகத்தில் மட்டும் இந்த வெறுப்பு அரசியல், பிராமண வெறுப்பு அரசியல் இருக்கிறதுனால இவங்க பிராமணன் கொடுக்கக்கூடாதுன்னு வெறுப்பு அரசியலை விதைக்கிறாங்க. நீங்க வெறுப்பு அரசியல் சொல்றீங்களே, பிராமணர்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமை இருக்கா? ஒரு கொங்கு மண்டலத்துல கவுண்டர்கள், வன்னியர்கள், மற்ற இதர ஜாதிக்காரர்கள், நாடார்கள், தலித்துகள் அவங்களுக்குள்ள என்மாசின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா அவங்க ஜாதியில சொன்னதை கேட்கறாங்க, அல்லது அவங்க சாதி தலைவர்கள் சொன்னதை கேட்கறாங்க, இல்ல அரசியல் தலைவர்கள் சொன்னதை கேட்கறாங்கல்ல. அந்த ஒற்றுமையே உங்கள்கிட்ட இல்லை. நீ KN நேருவும் KKSR ராமச்சந்திரனும் ரெட்டியார் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஜாதி மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, ஜாதி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதில் ஒன்றும் தவறாக நினைக்கவே இல்லை. ஆனால் இங்கே பொறுத்தவரைக்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எதிர்மறையாக பதில் சொல்கிறேன். இங்கே ஏன் அப்படி இல்லைன்னா, இங்கே எல்லாருமே தன்னை மிகப்பெரிய படித்தவர்களாகவும் தன்னை மிகப்பெரிய அறிவாளியாக நினச்சி நீ சொல்கிறத நான் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத நீ கேட்கக்கூடாதுன்ற ஒற்றுமையின்மை தான் எதிராளிக்கு பலம் சேர்க்கிறது. வெறுப்பை விட உங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்க. ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது. இவ எல்லாருமே இன்டெலெக்சுவல்ஸ், இவ எல்லாருமே புத்திசாலி. சரி, புத்திசாலி இருந்தா என்ன, சொன்ன பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இவன் ஒன்றும் பெரிய புத்திசாலி இல்லை. இன்றைக்கு நம்மளை விட படித்தவர்கள் எத்தனையோ பேர்கள் நிரம்பிருக்கார். அப்துல் கலாம் பிராமணரா என்ன? இல்ல. அம்பேத்கர் பிராமணரா என்ன? இல்ல. எல்லாருமே உயர்ந்தவர்கள், எல்லோருமே படித்தவர்கள். எல்லாருக்கும் இந்த முனைப்பு வராது. பிராமணர்களுக்கு மட்டும் இந்த முனைப்பு வரும். அதனால தான் வீணா போயிட்டான். இப்படி ஒரு நிலைமை இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தாம்ராஸ் இருக்குல்ல, தாம்ராஸ் அமைப்பு, நாராயணன் தலைவரா இருக்காரு. அவர் என்ன சொல்லணும்? இந்த முறை நம்முடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லணுமா வேண்டாமா? அவர் தான் அதிகமான சீட் தராங்க. ஐயா இந்த பேட்டியை விட்டு நான் வெளியேறேன். தயவு செய்து நீங்க கேட்கக்கூடாத ஒரு கேள்வி கேட்குறீங்க. தாம்ராஸ் நாராயணனை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டை விட்டு எழுந்திருக்கவே கூடாது. இந்த சீட்டை பலமாக பிடிச்சிக்கணும். இந்த ஒரே ஒரு ஆம்பிஷனை தவிர அவர் வேறு எதுவுமே கிடையாது அவருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷன்லையாவது போய் எங்களுடைய சாலிடாரிட்டி இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு யாராவது ஒரு கட்சிக்காரனை பார்த்து கேட்டாரா? திமுகவை போய் பார்த்துருக்கணும், திரு ஸ்டாலின் அவர்களை போய் நாராயணன் பார்த்துருக்கணும், எடப்பாடி அவர்களை பார்த்துருக்கணும், சீமானை பார்த்துருக்கணும், டிவிகே பார்த்துருக்கணும், பிஜேபி பார்த்துருக்கணும். ஏன் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் கூட எங்களுக்கு பிரதிநிதி கொடுன்னு கேட்டால் யாரும் அடிக்க போகிறதில்லை. கேட்குறது நம்ம உரிமை, கொடுக்கறதும் கொடுக்காத அவர்கள் உரிமை. நாராயணன் என்ன பண்ணார்? கேட்கவே இல்லை. பயம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது மாநாடு போட்டார். இந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே தன்னுடைய ஜாதிக்காக ஒரு மாநாடு போடுறாங்க. பிராமணர்கள் மட்டும் வாளா இருப்பாங்க. ஏன்னா பயம் 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 இல்லை, தனக்கு சேர வேண்டிய ஏதாவது வந்துடுதோ என்னவோ அது இறைவனுக்கு தான் தெரியும். அதனால நாராயணன் அப்படி. இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இருந்து ஃப்ராக்ஷன் ஆகி வந்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன, தாம்பராஸ் விட்டு நாம் வெளியில் வந்துட்டோம், நமக்கு இந்த சீட்டு ரொம்ப பத்திரம், நமக்கு இந்த சீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, நாம தலைவராக இருக்கட்டும், நமக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குது, நமக்கு ஒரு லேபிள் இருக்குது. சொல்கிற பம்மல் ராமகிருஷ்ணன். எஸ் நமக்கு ஒரு லேபிள் இருக்குது, அது இருந்தால் போதும். வேற ஒண்ணுமே இந்த சமூகத்தை பத்தி அக்கறையே அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், இப்படி துண்டு அமைப்புகளா இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துதான் எப்படி நீங்க உங்களுடைய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்? அதனால தான் சார் நீ கொடுக்கல. அதனால தான் நீ உங்கள் பேட்டிக்கே வந்திருக்கேனா. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு தலைவர்களும் அந்த ரெண்டு தலைவர்களும் விலகிட்டு புது ஒரு நீர் பாய்ச்ச வேண்டும், ஒரு இளம் ரத்தம் கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ அறிவு சார்ந்தவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த அமைப்பில் சேர்க்க வேண்டும். இந்த அமைப்பை ரீதியாக ஜாதி மோதலை உண்டாக்க வேண்டாம். ஜாதி மோதத்தை பிராமணர்களுக்கும் இதர ஜாதிகளுக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் மோதல் நடந்ததாக ஒரே ஒரு கேஸ் கூட கிடையாது, ஒரே ஒரு FIR கூட கிடையாது. இவன் யாரோடையும் போய் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டான், குத்திக்கிட்டான், வெட்டிக்கிட்டான், ஜெயிலுக்கு போனான்ற வரலாறே தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கிறத நம்ம பசங்க எத்தனையோ பேர் கீழே இருக்கான். அவனை கல்விக்காகவும், அவனுடைய வேலை வாய்ப்புக்காகவும், அவன் அயல்நாட்டு பணிக்காகவும், அவனுடைய திருமணத்திற்காகவும், ஏழ்மை படிப்பு உதவி செய்வதற்காகவும் எத்தனையோ விதத்தில் இந்த சங்கம் உதவி செய்யலாம். இதற்காக இந்த தலைவர்கள் ரெண்டு பேரும் விலகிட்டு ஒரு ஒற்றுமையை கருதி இந்த எலெக்ஷன் குப்பைங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும், யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வர போகிறாங்க, அவங்க வரட்டும், நல்லா இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் நம்ம கோரிக்கை வைப்போம், அவங்க நமக்கு செய்வாங்க. அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இந்த சமூகத்திற்காக இவர் ரெண்டு பேரும் பாடுபடணும். இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சமூக அக்கறை இல்லை என்பது இந்த டிபேட்டில் நான் அவங்கள்ட்ட ஆணித்தரமான குற்றச்சாட்டு. MLA சீட் கொடுக்கல அப்படிங்கிற இந்த இஷ்யூ இருக்கட்டும், இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இந்தியாவில் மிக மிக உயர்ந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்க தான் முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் அவங்க இருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம், சோட்டா விஷயம். இது ஏன் நீங்க அதை யோசிக்கல? அவங்க தான் முக்கியமான டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா நிறைய பிராமின்ஸ் அங்கங்க இருக்காங்க. IAS ஆபீசர்ஸ், IRS மாதிரி பல இடங்கள்ல இருக்காங்க. முக்கியமான இடங்கள்ல நார்த் முழுக்க அவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு MLA போய் ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றது ஒரு ஒரு சிரிப்பா, ஒரு அழகா நைஸா ஒரு கேள்வி கேட்குறீங்க.
என் கேள்வி கேட்கறதுல ஒரு மிகப்பெரிய உள்ள அர்த்தம் இருக்கிறது. அந்த கேள்வியினோட அர்த்தம் அப்படி இல்லைங்க. ஆ. எல்லா மாநிலத்திலயும் அங்க ஒண்ணும் பிராமணன வந்து 60% வேலை வாய்ப்புலயும் 60% ஐஏஎஸும், ஐஏஎஸும், ஐபிஎஸும் அங்க இருக்கிற கவர்னராகவும், அங்க இருக்கிற எம்எல்ஏ-ஆகவும், மந்திரியாகவும் எந்த ஸ்டேட்லயும் யாருமே விட்டுக்க மாட்டாங்க. எந்த ஸ்டேட்லயும் யாருமே இல்ல. அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு தகுந்த மாரி, அங்க இருக்கிற படித்தவர்களுக்கு தகுந்த மாரி, அங்க இருக்கிற எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு தகுந்த மாரி தான் அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்தியா ஃபுல்லா பிராமணர்கள் கட்டமைச்சிருக்கான், அவன் வேலை வாய்ப்புல இருக்கான், அவன் தான் டிசிஷன் மேக்கர்ன்னு சொல்றதெல்லாம் தவறான விஷயம். இருந்தார்கள், செய்தார்கள். இன்றைக்கு யாருமே இல்ல. நீங்க சொல்லும்போது சும்மா இந்த ஸ்ட்ராட்டஜி தான். நானும் நிறைய டிபேட்லாம் பார்த்துருக்கேன். அதில் 60% இருக்கான், இல்லை 70% இருக்கான், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான், கவர்னராக இருக்கான், வக்கீலாக இருக்கான், எம்எல்ஏவாக இருக்கான், எம்பியாக இருக்கான், நீந்தான் சொல்லுவதற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக அது இல்லை. அதிகார மையத்தில் குடுமையை ஆட்டும் அளவுக்கு அவங்க இல்லையேங்கிறீங்களா நீங்க? இதில் இப்போ நீங்கள் எவ்வளோ கொச்சையாக பேசுகிறீங்களா? என்ன குடிமை? யார்கிட்ட குடிமை இருக்குது? குடிமை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வைத்துக்கொண்ட ஒரு அங்க அடையாளம். இன்றைக்கு வேணா அந்த அங்க அடையாளத்தை மறுத்திருக்கலாம். நீங்க குடிமைன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? இதுவே ஒரு தவறான வார்த்தை. இதுவே ஒரு தவறான வார்த்தை. நீங்க வந்து அதை அவங்கள வந்து ஆட்டி படைக்கும் இடத்துல அவங்க இல்லையாங்கிறத மட்டும் தான் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னங்க, நீங்க இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிவி, தொலைக்காட்சி, டிபேட்டு, பாராளுமன்றம், சட்டமன்றம் எல்லாத்துலேயுமே இப்போ மிக நிறைந்த அறிவாளிகள் இருக்காங்க. யாரையும் வந்து நீங்க சொல்ற மாதிரி பிடிச்செல்லாம் ஆட்டலாம் முடியாது. எல்லாருக்கும் ஆட்ட விதமான சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க நீங்க ஏன் இந்த எம்எல்ஏக்கு பேர் ரொம்ப சீரியஸா பேசிட்டீங்க? ஐயா இது வந்து நம்முடைய அதிகார மையம்யா. இதில் செய்யக்கூடிய விஷயம் தான். இனி தமிழ்நாடு டவுன் ராட்ல எங்கும் போய் நிற்கக்கூடிய இடம் இது. இது ஒரு பிரதிநிதித்துவம் தானே. உனக்கு பிரதிநிதித்துவம் வேண்டாமா? நீ சாப்பாடு இருக்கு, உனக்கு மனிதன் அந்த பசிக்கும், ஆனால் சாப்பாடு தேவையில்லையா? அதே மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது நமக்கு. எல்லா ஜாதிக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் இருக்காங்க. நான் இப்போ நாடார் எங்கே இருக்காங்க? கன்னியாகுமரி இந்த தொகுதியில் நாடார் இருக்காருன்னா, நாடார் சொல்லக்கூடிய சோக்காடு நாடாரை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க. எங்கே ரெட்டியார் இருக்காங்கன்னா அங்கே கொண்டு போய் ரெட்டியார் நிற்க வைக்கிறாங்க. எங்கே செட்டியார் இருக்காங்களோ அங்கே கொண்டு செட்டியார் நிற்க வைக்கிறாங்க. எங்கே முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்காங்களோ முஸ்லீம் நிற்க வைக்கிறாங்க. எங்கே கிறிஸ்டின் பெரும்பான்மையாக இருக்காங்களோ கிறிஸ்டின் நிற்க வைக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை கூட மயிலாப்பூரில், பெரும்பான்மை கூட ஆலந்தூரில், பெரும்பான்மை கூட டி நகரில், பெரும்பான்மை இருக்கிற கும்பகோணத்தில் அங்கேயே நீ சீட்டு தர மாட்டேன்ற. ஆனால் இவன் எதையும் சொன்னாலும் கேட்பான். இவனுக்கு தேவையில்லை, இவனை மறுத்தளிக்கலாம். இன்னைக்கு சாக்கோட்டை அன்பழகன் கும்பகோணத்தில் நிற்கிறாருங்க. 3 முறை நிற்கிறாரு. பொங்கல்லேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு பிராமண வீடாக போய், ஒவ்வொரு பிராமண அககாரமாக போய், ஒவ்வொரு யார் அந்த ஊரில் பிராமணர்களோ அவங்க ஜாதியெல்லாம் மறந்துட்டார். அவங்க ஜாதியையோ அவங்களுடைய கம்யூனிட்டியோ எல்லாத்தையும் மறந்துட்டார். நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏன்னா கும்பகோணத்தில் பெரும்பான்மையான பிராமணர்கள் இருக்கக்கூடிய இடம். சாக்கோட்டை அன்பழகன் என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு தெருவாக எங்கே பிராமணர் இருக்கானோ அவனுக்கு போய் சால்வை போடுறது, அவனுக்கு பழம் கொடுக்கறது, அவனை காலில் விழுறது, அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, அவனை கும்பிடுறது, கையேந்துறது. கிட்டத்தட்ட 3-4 மாதமாக இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஜெயராமன், இங்கே தான் நான் வரேன். திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக வந்து பிராமண எதிர்ப்பை வந்து தத்துவ ரீதியா அப்பப்போ பேசினா கூட அவங்க வந்து பிராமணோட தோளோடு தோள் கொடுக்க தயாராயிட்டாங்க. சொல்லப்போனா மைத்ரேயன் திமுகவில் சேர்ந்துட்டாரு. எஸ்.வி. சேகர் திமுகவோட உறவாடு. ஆமாம், எஸ்.வி. சேகர் நீங்கள் சொல்கிறது தான் உண்மைதான். ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது ஓடி வந்து ஏறினார். அவர் இன்னும் டிக்கெட்டே கொடுக்கல. அது இந்த ரயில்வே சொல்கிறது தான். ரயில்வே டிக்கெட் கூட அவர் கொடுக்கல. அவரே வித்தவுட்டில் ஏறிட்டார். அந்த ட்ரெயினில் ஏறிட்டார். பாவம், பரிதாபமாக இருக்குது. அவர் மயிலாப்பூரில் அவர் கேட்டார், அவர் பிள்ளை கேட்டார், அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சார் வித்தவுட்டில் ஏறியிருக்காரு. அவரெல்லாம் நீங்கள் ஒரு கணக்கிலே வச்சுக்காங்க, பிராமணன்ற கணக்கிலே வச்சுக்காங்க. எஸ்.வி. சேகர்லாம். எஸ்.வி. சேகர் வந்து மயிலாப்பூர் சீட்டு கொடுக்கலையா? பிள்ளைக்கு கொடுக்கலையாமா? அப்படிதானே 3 மாதமாக போட்டிருக்காங்க. எஸ்.வி. சேகருக்கு கேட்கிறார். அவருக்கு மறுதளித்தால் அவருடைய மகனுக்கு கேட்கிறார். அவன் என் மகனை வாங்கி கொண்டே வந்துடுவேன், எனக்கு கலைஞர் தான் உயிர், ஸ்டாலின் தான் எனக்கு உயிர்னு சொல்லிட்டு அப்பா அவரை மாதிரி ஜோக் பண்ணுறது தமிழ்நாட்டில் வேறு யாருமே இல்லாத அளவு ஜோக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் கொடுக்கல? அவங்க கொடுக்க மாட்டாங்க ஐயா. அவங்க கொள்கை அது இல்லை. நாம திமுகவை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமே 1% கூட கிடையாது. அவங்க கொடுக்க மாட்டார்கள். இது வரைக்கும் கொடுத்ததும் கிடையாது. ஏன்னா அவங்கள போய் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கொள்கை ரீதியாக அவங்க சரியா இருக்காங்க. அதிமுக கொடுக்கலன்றதுனால வருத்தம் இருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிஜேபி நிற்காத தொகுதிக்கு அதிமுக பிராமணர்லாம் என்ன பண்ணுவாங்க? பிஜேபி நிற்கலைன்னா அதிமுக ஓட்டு போடுவாங்க. அதிமுக நிற்க தொகுதிக்கு பிஜேபியில் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன, பிஜேபிக்கு அதிமுக என்ன ஒரு பெரிய சப்போர்ட்டு? பிராமண ஓட்டு தானே மயிலாப்பூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமண ஓட்டு தானே, நமக்கு தான் போட்டுருவாங்க. ஆனால் தமிழிசை கொண்டு நிப்பாட்டலாம். அங்கே ஒரு பிராமணன் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்கிறார்கள். அதை இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அதற்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ நீ கேட்குற கேள்விக்கு நான் நேரடியாக பதில் சொல்லலைனாலும் அங்கே வந்து சீமானும் டிவிக்கே நிற்கிறாங்க. டிவிக்கை பற்றி சொல்கிறீங்க, சீமானை பற்றி சொல்கிறீங்களே நீங்கள். நான் ஒன்று கேட்குறேன். திராவிட சோற்றை பிராமண கடப்பாறைகள் தகர்ப்பேன் அப்படின்னு ஆவேசமாக பேசின சீமான் இவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாரு. பிராமின் கூட இந்த மாதிரி பேச மாட்டார். பிராமண தலைவரோடு இப்படிலாம் பேச மாட்டார். அவ்வளோ ஆவேசமாக
ஆமாம் அப்படிங்கிறாங்கிறாரு. நீங்கள் பாரதியாருக்கு சரியான மரியாதை பண்ணல. திராவிட கட்சிகள் பாரதியாரை புறக்கணித்து விட்டன, விடமாட்டேங்கிறாரு. இது மாதிரி பரிதிமார் கலைஞர்லேருந்து ஆரம்பிச்சு பல பிராமண சமுதாயத்தில் பிறந்த எழுத்தாளர்கள், அறிஞர்கள் அவங்கெல்லாம் பத்தி நெறைய கூட்டங்கள்ல பேசுறாரு. இவ்வளோ தூரம் பேசுறவர். இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் அப்படின்னு சீமான் நெறைய கூட்டங்கள்ல பேசுறாரு. அப்படி இருக்கும்போது, அந்த சீமான ஏன் நீங்க கண்டுக்காத இருக்கீங்க? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஒரு பக்கம் திராவிட கட்சிகள் எங்கள கண்டுக்கலன்னு புலம்புறீங்க. சீமான் இவ்வளவு தூரம் தொடர்ந்து இன்னைக்கு பேசல சீமான். தொடர்ந்து பேசுறாரு. பிராமணருடைய பங்கு சுதந்திர போராட்டத்திலிருந்து, இலக்கியத்திலிருந்து என்னென்ன பங்குன்னு ஆரம்பிச்சு வெளுக்குறாரு. நீங்க ஆரம்பத்திலேருந்து அவர்ட்ட தானே போயிருக்கணும். ஏன் தப்பு பண்ணீங்க? ரொம்ப 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 ஒரு அழகான கேள்வி, நியாயமான கேள்வி. ஆனால் இவர் இப்படித்தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு உண்டு. ம். எடப்பாடியார் இப்படிதான் பேசுவார்னு ஒரு கட்டமைப்பு உண்டு. ம். நம்முடைய சீமான் அவர்கள் இன்றைக்கு என்ன பேசுவார், நாளைக்கு என்ன அதை மறுதலிப்பார் சொல்லவே முடியாது. அதனால அவரை மண்குதிரை. அதனால அவரை நம்பி போக முடியாது. 6 சீட்டு கொடுத்தார்ன்றது மிகப்பெரிய பெருமை. ஆனால் சீமான் என்ற மண்குதிரை மீது மக்கள் ஏறுவதற்கு இல்ல தயாராகி அவரு அதற்கு கடந்த காலத்துல அவர் செய்த அதெல்லாம் ரைட் ஐயா. கடந்த காலத்துல அவர் செய்த தவறுகளை மாற்றிக்கொண்டு இப்போது அவர் வந்து ஒரு தெளிவு இருங்க, வந்திருக்குன்னா, இருங்க, அந்த இருங்க. தெளிவையும் நீங்க மண்குதிரைன்னு இப்படி இல்ல சொல்றீங்க. இல்ல இல்ல மன்னிக்கணும். மண்குதிரைன்னு சொன்னதை நான் இன்னும் ஸ்டாண்ட் பண்றேன். எப்பன்னா கடந்த ஒரு 6 மாதமாக தான் அவர் இந்த பேச ஆரம்பிச்சிருக்காரு. 6 மாதத்துக்கு முன்னாடி பெரியாரை தான் தலையில தூக்கி வைத்துக்கொண்டு ஆடினார். சரி. இப்போ 6 மாதமாக அவருடைய ஸ்டாண்டு. ஆனா அவர் சொன்னாரு, நேற்றைக்கு புரியாமல் செய்து விட்டேன், இன்றைக்கு புரிந்து விட்டேன்னு சொன்னார். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. இப்போ ஒரு 6 சீட்டு கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. சரி. ஆனால் உடனே அவர் கையை பிடிச்சி இழுக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம். இந்த எலெக்ஷன் முடியட்டும், இந்த வெற்றி தோல்வியெல்லாம் கணக்கில் வரட்டும். அப்போ மறுபடியும் அந்த வெற்றி தோல்விக்கு பிறகு சீமானுடைய ஆக்ஷனை பார்ப்போம். ஆனால் பிராமணர்களுக்கு உண்மையிலேயே அவர் இந்த காரியம் செய்தது உண்மையாக இருந்தால் ஆஃப்டர் எலெக்ஷன் அவரை நம்ம நல்ல விதமாக தீர்மானிக்கலாம். இருந்தாலும் ஏன் இழுக்கிறீங்க? அவர்தான் 6 சீட் கொடுத்துட்டு வாங்கிட்டு அப்புறம் என்ன? அதெல்லாம் என்ன காரணத்தால் அவரு தான் சொல்லிட்டாருங்க. அவர் என்ன காரணத்தாக கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியாம காரணங்க. அவர் சரி. கடப்பாறை கொண்டு இடித்தாரு, பாரதியார் விழாவில் பேசினாரு, பாரதியார் பெருமையா பேசினாரு, உவேசாவை பத்தி பேசினார். எல்லாம் தமிழக மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை வரவில்லை. வரட்டும், வரும். சரி, அதுக்கு அடுத்தபடியா விஜய் இருக்காரு. விஜய் அவருக்கு பண்ணலாமே. ஏன்னா எனவே விஜய்க்கு பெரிய அடையாளங்கள் இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. 234 தொகுதியில 2 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காருங்க. மத்தவங்க அது இல்ல. சீமானை கூட 1% எடுத்துக்கொள்ளலாம். சீமானை கூட 1% எடுத்துக்கொள்ளலாம். விஜயை ஒரே ஒரு சதவீதம் கூட நம்பவே முடியாதுங்க. அவர் ஏதாவது பேசுறாரா? ஏதாவது புரியுதா? என்ன நடக்கிறான்னு தெரியுதா? இன்னைக்கு பார்த்தா காலி பண்ணிட்டேன்றாரு, இன்னைக்கு பார்த்தா போகலன்றாரு, இன்னைக்கு போறேன்றாரு, 1 மணி நேரம்ன்றாரு, 2 மணி நேரம்ன்றாரு. அவர் அரசியல் வந்துங்க போராடுறதாங்க அரசியல். விஜய்கிட்ட அந்த போராட்டத்தன்மையே இல்லைங்க. கரூர் சம்பவம் நடந்து 72 நாள் வீட்டில் போய் லாக் பண்ணிட்டாருங்க. அதுவா ஒரு அரசியல்வாதியுடைய விஷயம்? அவரை நம்பியா இந்த பிராமண சமூகம் உள்ளே போக முடியும்? இந்த பிராமண சமூகத்தில் ஆர் வெங்கட்ராமன் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் இருந்து இந்திய அரசியலையே செய்தவர்கள். அந்த பரம்பரை விஜய் பின்னாடியா போக முடியும்? போகவே முடியாது. யார் மேல தான் போகணுங்கிறீங்க? இல்ல நம்பகத்தன்மை வரணுங்க. நம்பகத்தன்மை வரணும். விஜய் மேல விஜய் மேல நம்பிக்கை இல்ல. இந்த சீமான் மேல நம்பிக்கை இல்ல. சீமான் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, சீமானை இன்னும் உற்று நோக்க வேண்டிய நாட்கள் பல இருக்கின்றன. இந்த 4 மாத அரசியலை வைத்துக்கொண்டு சீமான் பின்னாடி நாங்கள் பயணிக்க முடியாது, பயணிக்க மாட்டோம். ஏனென்றால் 6 மாத குழந்தைங்க. இந்த எலெக்ஷன் என்ன ஒவ்வொருத்தரும் எலெக்ஷனில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவர் ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கே புரியாத ஒரு புதிர். ஆனால் பாராட்டத்தக்கூடிய 6 பிராமணருக்கு சீட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி எங்களோட கம்யூனிட்டி வைஸ் நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆனால் அவர் பின்னாடி போய் பயணம் பண்ணணுன்றது முடியாது. திராவிட கட்சி. ஆனால் இந்த வேளையில் ஒரே ஒரு கண்டிப்பு மட்டும் உண்டு. இந்த அதிமுகவுக்கும் இந்த பாரதிய ஜனதாவிற்கும் இந்த பிராமண சமுதாயம் இந்த எலெக்ஷனில் ஒரு தக்க பாடம் புகட்டியே ஆக வேண்டும். சென்னை கார்ப்பரேஷன் எல்லா தொகுதியிலையும் சென்னை கார்ப்பரேஷனில் தோற்று போயிட்டாங்க. ஒரே ஒரு சீட்டு மட்டும் டி நகரில் உமா ஆனந்தன் ஜெயிச்சாங்க. இந்த எலெக்ஷனில் ஒரே ஒரு சீட்டு அந்த அம்மாவுக்கு வீராங்கனைக்கு இந்த சீட்டு வாங்கி கொடுத்துருக்க வேண்டாமா? பிராமணர்கள் திக்காக இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அவங்க பாப்புலேஷன் இல்லையா? அவங்களுக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்க வேண்டாமா? இந்த மயிலாப்பூரில் இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்க வேண்டாமா? போராடி இருக்க வேண்டாமா பழனிசாமியோட? இவர்களுக்கு வாங்கி கொடுத்தா அவளுக்கு ஆபத்து, அவளுக்கு வாங்கி கொடுத்தா இவருக்கு ஆபத்து, இவர் காலை பிடிச்சி இந்த நண்டு கதை தான் இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிற வழியே பிராமண கதையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க சார். பிராமணன் எப்பயும் பிஜேபி தான் ஓட்டு போடுவான்றத அசாத்தியமான நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. அந்த நம்பிக்கை இந்த இடத்துல உடைக்கப்பட இருக்கிறது. நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக சங்கத்தோடு பயணித்தவன்,
என்னை விட இன்னைக்கு வந்து ஒரு வீரமான இந்து யாருக்குமே தேவையில்லை, நானே எனக்கு சான்றிதழ் கொடுத்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தடவை பிஜேபிக்கு ஒரு தக்க பாடம் போட்டி ஆக வேண்டும். ஏன்னா அவங்க ஜாதி ரீதியாக அவங்க டீல் பண்ணுறாங்க சார் கட்சியே தேவையில்லை சார். ஒன்று சொல்ல கேளுங்க சார். பிஜேபி வந்து ஒரு காலத்தில் இலகணேசன், ராஜா போன்றவெல்லாம் மேல இடத்துல இருந்தாங்க. ஆமாம், இலகணேசன் தலைவராகவே இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி திரும்ப திரும்ப பிராமணர்களே சுற்றி இருந்தாங்க. அது பிராமண கட்சியாகவே வளர்த்தாங்க. என்னஜி வாஜி பூஜின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான இமேஜை மாற்ற வேண்டும் என்று போராடி பொன்னார் போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள்லாம் அப்படிலாம் கூப்பிடாதீங்க, அன்னைன்னு கூப்பிடுங்க, அந்த கலாச்சாரத்தை நீங்க வாங்கன்னு சொல்லி இதுலேருந்து வெளில இப்பதான் வந்திருக்காங்க. அதுக்காக பிராமணர் சீட்டு கொடுக்க வேண்டாம். இல்ல இதுலேருந்து இப்பதான் வெளில வந்திருக்காங்க. ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க உங்களை பிராமண கட்சியை ஐடென்டிஃபை பண்ணி கோயிலை சுத்தியே வந்தீங்கன்னா மற்றவரெல்லாம் ஒதுங்கி போறான். அதனால நீங்க வந்து கொஞ்சம் இதுலேருந்து வெளியில வாங்கன்னு சொல்லி பொன்னார் காலத்துல, தமிழிசை காலத்துல, முருகன் காலத்துல கொஞ்சம் வெளில வந்திருக்காங்க. சரி, இன்னைக்கு திரு அண்ணாமலைக்கு சுத்தி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அவர் பிராமணரா? இல்ல, சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பிராமணன் எவனுமே போவான். அண்ணாமலையை சுற்றி பிராமணர்கள் மட்டுமா சுத்தி நான் தான் சொல்றேன், சித்தாந்தத்தை சுற்றி தான் பிராமணர்கள் பயணிப்பார்கள், ஜாதியை சுற்றி பயணிக்க மாட்டார்கள். இலகணேசனை சுற்றி யாருமே பயணிக்கவில்லை. இலகணேசனை சுற்றி அன்றைக்கு பிராமண கூட்டம் மட்டும்தான் இருந்தது. ஆமா. கட்சியில யாருமே சேரல. அப்புறமேல அப்போ வந்து சென்ட்ரலில் வந்து பிஜேபி ஆளலை, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 ஸ்டேட்டையும் ஆளலை. அங்கெல்லாம் பிஜேபி வளர்ந்ததனுடைய காற்று அப்படியே சென்னைக்கு அடிக்க ஆரம்பிச்சு, தமிழ்நாட்டு அடிக்க ஆரம்பிச்சு. இப்படி ஒரு கட்சி இருக்கின்றது பாமர மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சனுடைய விளைவு தான் பிஜேபியோட வளர்ச்சியை வழிய பிராமணர்களுடைய வளர்ச்சியெல்லாம் கிடையாது. பிஜேபி இலகணேசனுடைய போராட்டம், இலகணேசன் காலம்லாம், பொன்னாருடைய காலம்லாம் போராட்டம், தமிழிசை காலம்லாம் போராட்டம், அண்ணாமலை காலம் மறுமலர்ச்சி. அண்ணாமலை காலம் வந்து இந்தியாவை ஆண்ட பிஜேபியினுடைய தலைவராக இருந்தார் இங்கே அண்ணாமலை. அண்ணாமலைக்கு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே பிஜேபி மட்டும் இல்லை, இந்தியாவை ஆளுகின்ற கட்சி. அண்ணாமலையாவது சொல்லியிருக்க வேண்டாமா? இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லான தமிழ்நாடு பிஜேபியுடைய அடையாளமா? ஐயா, நான் அரசியல் பேச உங்கள்கிட்ட வரவில்லை. எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்தேன். அண்ணாமலை ஏன் சொல்லலை, ஆட்டுக்குட்டி ஏன் சொல்லலை, அவர் ஏன் சொல்ல, இவர் ஏன் சொல்லன்றதை பற்றி எனக்கு தெரியாது. நான் கட்சி அரசியல் பேசவில்லை. அப்படி இருந்தால் கூட என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரம்பித்தது. நான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அனுதாபியாக இருந்திருக்கிறேன். இப்பொழுது இந்துத்துவா கொள்கையில் ஈர்க்கப்பட்டு இந்துத்துவாவுக்கு விரோதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகின்றதால் மறுதளித்து நான் வந்து தேசிய சிந்தனையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறேன். நான் கட்சி அரசியல் உங்கள்கிட்ட பேச வரவில்லை. ஆனால் எல்லோருக்கும் ஜாதி அமைப்பு தேவை என்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கவில்லை என்பதற்காக தான் உங்கள்கிட்ட நான் டிபேட்டுக்கே வந்தேன். 35 வருஷமா அதிமுகவில் நிறைய பிராமணர்கள் வந்து எம்எல்ஏ இருக்காங்க. அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது நல்லாவே தெரியும். நான் சொல்லிட்டேங்களா, நம்முடைய 2 எம்பி இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். மைத்திரி இருந்திருக்காரு, டாக்டர் ஸ்ரீதர் இருந்திருக்காரு, கும்பகோணத்தில் ராமநாதன் இருக்காரு, ராஜலட்சுமி ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காங்க, காங்கிரஸ் ஒய் வெங்கடேஷ் தீட்சித் இருக்காரு, டாக்டர் ஹண்டே இருந்திருக்காரு, ஏன் முதல் முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவே ராஜாஜி இருந்திருக்காரு, ஆர் வெங்கட்ராமன் இருந்திருக்காரு, கிட்டத்தட்ட நடராஜன் ஐபிஎஸ் நம்முடைய மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. யார் இல்லை? கும்பகோணத்தில் ராமநாதன் இருந்திருக்காரு. யார் இல்லை? பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லாங்க. கொடுக்க மனசு இல்லை, எந்த கட்சிக்கும் மனசு இல்லை. ஏன் இபிஎஸ் அதை கவனிக்கல? அதான் கொடுக்க மனசு இல்லை. இப்போ வந்து ரெப்ரசன்டேஷன் போய் பார்த்தாங்க, அவரை எங்களை பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிராமண சங்கத்தின் சார்பாக போய் ரெப்ரசன்டேஷன் பார்த்தாங்க. சரின்னு தலையாட்டினார் வழக்கம் போல். அவர் கொடுக்கலன்னா பிராமணன் அங்கே வந்து மட்டும் அவங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்தால் ஜாதி போர்வை போற்றப்பட மாட்டாது. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. யாருக்கு கொடுத்தாலும் அவருக்கு ஜாதி போர்வை கிடையாது. ஒரே ஒரு பிராமணன் கொடுத்துட்டால் இந்த கட்சியே பிராமண கட்சி என்று சொல்லிடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக பிஜேபியும் கொடுக்கவில்லை. நீங்கள் திராவிட கட்சிகளை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, திராவிட கட்சி, அது குறிப்பாக திமுக வந்து பிராமண எதிர்ப்பில் வளர்ந்தது, இந்தி எதிர்ப்பில் வளர்ந்தது சொல்கிறீங்களே. திமுகவுடைய கோர் அடிநாத கொள்கை என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது அப்படித்தான் அதோட பாரம்பரியம் வந்து அதுக்கப்புறம் நிறைய மாறிட்டாங்க அவங்க, அதுவும் உண்மை. அந்த காலகட்டத்தில் பழைய வரலாறு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 67 மெரினா பீச்சில் அண்ணா தலைமையில் நடந்த புகழ்பெற்ற கூட்டத்தில் ராஜாஜி அந்த கூட்டத்தில் இருக்கார். அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பூனலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பிராமணர்களே எல்லாரும் திமுக ஓட்டு போடுங்கன்னாரு. சொந்த விருப்பு வெறுப்பில் இப்படி ராஜாஜி சரி இத்தனையும் மூதறிஞர், அவர் பிராமணர்களின் அடையாளமாக பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ராஜாஜி வந்து காமராஜர் மேல உள்ள வெறுப்பின் காரணமாக, காங்கிரஸ் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக அப்படி பேசினார்ல, அப்ப யோசிச்சிருக்க வேண்டாமா இந்த சமுதாயம் கெட்டு போயிடும்னு? இதோட அடிஷனலா உங்களுக்கு சொல்றேன், ராஜாஜி அதை மட்டும் சொல்லலை. சொல்லுங்க. ராஜாஜி காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு குறுகிய நோக்கத்திற்காக, சரி, அது வந்து ராஜாஜினோட மிகப்பெரிய குறுகிய நோக்கத்திற்காக அண்ணா அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு என்ன சொன்னார்னா,
பிராமணர்களேன்னு பூணலை எடுத்து காட்டி, ம். பிராமணர்களே நாம் 2 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணுவோம். இப்ப சூரியன் அந்த சூரியனுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு, அத இன்றைக்கு திமுகல எல்லாரும், ஏன்னா திமுக மறந்துடுவாங்க. எல்லாம் ஈஸியா மறந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவை டாக்டர், பிராமண டாக்டர், ஆடிட்டர், பிராமண டாக்டர், இன்ஜினியர், பிராமண டாக்டர். அவங்க தொலைக்காட்சியில வேலை பார்க்கக்கூடிய ஆங்கர், நடிகர், நடிகை, இன்ன பிறர்கள், பைனான்சியர்கள் அத்தனை பேரும் பிராமணர்கள். எல்லாத்துக்கும் பிராமணர்கள். அரசியல் மட்டும் ஒரு பிராமண தேவையில்லை. அதனால திமுக இதை மறந்துடுவாங்க. ஆனால் ராஜாஜி தான் பிள்ளையார் சுழி போட்டு வைத்தார்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாவதற்கு. இன்றைக்கு அந்த ஏணியை அவர்கள் எட்டி உயர்த்தி விட்டார்கள். எனவே அவர்கள் பேர் எனக்கு வருத்தம் கிடையாது. மீண்டும் இந்த முடிக்கிறதுக்காக சொல்றேன். அதிமுக ஏணி அப்பயே ராஜாஜி போன்ற தலைவர்கள்லாம் இந்த சமுதாயத்தை பத்தி கவலைப்படாம, இல்ல அவங்க கவலையே படலைங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஊர்லயும் தனி மனித ஈகோல ஒரு காரியம் செஞ்சாங்களா இல்லையா? ஐயா ஒன்னே ஒன்று சொல்றேன். அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு இந்த குளறுபடி. இந்த தன்னலமற்ற சமுதாயம் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தா செட்டியார் சத்தனம் இருக்கும், ரெட்டியார் சத்தனம் இருக்கும், மொழியார் சத்தனம் இருக்கும், நாடார் சத்தனம் இருக்கும். உலகத்துல பிராமண சத்திரமே இல்லாத தமிழ்நாட்டில் தான் பிராமணனுக்கே கிடையாது. ஏன்னா இவன் என்ன நினைச்சான்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகம் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம், இந்த உலகம் நல்லா இருக்கட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும், உலகம் நல்லா இருக்கட்டும். டெய்லி காலையில் வச்சு தண்ணியை ஊத்திட்டு இவன் தனக்கு ஜாதிக்காகவும் தன்னுடைய கட்டமைப்புக்காகவும் எந்த விதமான உதவியும் இவன் செஞ்சிக்கவே இல்லை. அன்னைக்கு இருந்தான்னா இவன் கோலோச்சன காலம் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் 2 கல்யாண மண்டபம், 2 சத்தனம், 2 பள்ளிக்கூடம் கட்டியிருக்கலாம் இந்த சமூகம். ஆனால் இவன் ஏன் எல்லாரும் எங்களை திட்டுகிறார்களே, இவர்களுக்கான இந்த பதில். நாங்கள் நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் 5 கட்டடத்தை வாங்கி விட்டு நீங்கள் வாடகை விட்டு சம்பாரித்து அந்த சமூகத்தை காப்பாற்றிருக்க முடியும். எல்லாரும் வாழ்ந்தால் நாம் வாழ்வோம், எல்லாரும் வாழ வேண்டும் உயரி நோக்கத்துக்காக அவங்க எதுவுமே செய்யலை. அதனால தான் இன்னைக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு சரி, நீங்க இறுதியா என்ன சொல்றீங்க? பிராமண சமுதாயம் இந்த முறை பிஜேபி ஓட்டு போடக்கூடாது நீங்க சொல்றீங்களா? ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லலை. அவர்களுக்கு இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். எலெக்ஷன்ல தானே, எலெக்ஷன் அப்புறம் அரசியல் பேச வரவில்லை. தக்க பாடம் புகட்ட வேண்டும். என்னைக்கா இருந்தாலும் இந்த பிராமண சக்தியை அவர்கள் மறுதளிக்க கூடாது. அதிமுக மறுதளிக்க கூடாது, பிஜேபி மறுதளிக்க கூடாது. இவங்க 2 பேருக்கும் தான் நாங்கள் சொம்பா இருந்திருக்கோம். இந்த அரசியலை சொன்னால் நாங்கள் சொம்பா இருந்திருக்கோம். இந்த சொம்பா இருந்தோடைய தப்பு இவங்க 2 பேரும் எங்களை புறக்கணித்தது. அவங்கள புறக்கணிக்கவா வேணாம். இந்த எலெக்ஷன் நான் யாருக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல. அவர்களை திருந்த வேண்டும். அவங்க சொம்ப கவுத்து வச்சுட்டாங்க சார். கவுத்து வச்சுட்டாங்க. அதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்க போகிறாங்க. நன்றி, நன்றி, நல்லா இருங்க. நன்றி, வாழ்க.